மேலும் ஒரு முக்கிய செய்தி, தலைமை பதிவாளர் ஜோதிராமன் நீதிபதி ஆகியிருக்கிறார். தலைமை நீதிபதி அள்ளி தற்பொழுது பதிவாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அள்ளி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விரிவான விளக்கங்களை கொடுக்கிறார். ஸ்ரீராம், சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவர் தான் இதுவரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளராக இருந்து வந்த, தற்போது அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாற்றம் அடைந்த பிறகு அந்த ஒரு இடம் காலியாக இருந்தது. ஏற்கனவே சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி விரைவில் வேறு ஒரு மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவார் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருந்த நிலையில் தற்போது இந்த ஒரு இடத்திற்கு, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பொறுப்புக்கு நீதிபதி அள்ளியை நியமித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஒரு உத்தரவை தற்போது தெரிவித்துள்ளார். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு அந்த நாள் முதலே அந்த வழக்கை தொடர்ச்சியாக விசாரித்து வருபவர் தான் நீதிபதி அள்ளி. ஏற்கனவே செந்தில் பாலாஜியுடைய அந்த ஜாமீன் மனுக்களை தொடர்ச்சியாக தள்ளுபடி செய்தார். தற்போது இவர் முன்புதான் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தற்போது சாட்சி விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல தொழிலாளர் நல நீதிமன்ற நீதிபதியாக இருந்து வரும் எஸ் கார்த்திகேயன் தற்போது அள்ளியோட இடத்தை, அதாவது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியாக தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீராம், விரிவான விளக்கங்களை கொடுத்தீங்க, நன்றி.